ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீழ்பாக்கில் இருக்க ஹவுஸ் ஆஃப் கேமிங் கேஃபேக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தான் வந்து ஃபுல்லாக சிஸ்டம் செட்டப் பண்ணியிருக்கோம். 10 கேமிங் பிசிஸ் along with 240 Hz மானிட்டர்ஸ். ஸோ இந்த இடத்த பார்க்கறதுக்கு முன்னாடி ஹலோ ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சேனல் கம்ப்யூட்டர் கம்யூனிட்டி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பிசிஸ் மட்டும் இல்லை, 3 PlayStation 5 செட்டப் பண்ணியிருக்கோம் along with 43 inches TVs. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செட்டப் இருக்குது, இங்கே ஒரு செட்டப் இருக்குது, இங்கே விளையாடிட்டு இருக்காங்க கரண்ட்லி. அண்ட் இன்னொரு செட்டப் பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் இன் திஸ் ப்ரைவேட் ரூம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ஒரு 5 to 6 people வந்து விளையாடணும், ஒரு ப்ரைவேட்டான ஒரு செஷன் இருக்கணும் கேமிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் இங்கே வந்து உட்காந்து விளையாடிக்கலாம். ஒரு ஃபன்னான ஒரு சூப்பரான பிளேஸாக வந்து இது இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த செட்டப் பார்த்தீங்கன்னா வந்து இட் ஹேஸ் a 55-inch 4K TV along with the PlayStation 5 and it comes with multiple controllers. ஸோ இவங்க எப்படி சார்ஜ் பண்ணாங்கன்னா கண்ட்ரோலர் பேஸ் பண்ணி வந்து it will differ your prices and everything. ஸோ இந்த ஓவரால் தீம் ஆஃப் த பிளேஸே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அப்படியே ஒரு நான் RGB நான் ஃப்ளாஷி அந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சிஸ்டம்ஸும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஸோ சிஸ்டம் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேர்லேருந்து ஆரம்பிப்போம். சேர் பார்த்தீங்கன்னா இந்த கேம் டியாஸ்லேருந்து MF1L அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமிங் சேர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு சப்போர்ட் இருக்கும் ஒரு சேர் அண்ட் இட்ஸ் வெரி ஸ்டடி. அதாவது ரொம்ப அப்படியே கொஷனியாக இல்லாமல் ரொம்ப இதுவாக இல்லாமல் இட்ஸ் ப்ராப்பர் ஸ்டடி அண்ட் இட் ஹேஸ் இந்த ஃபுல் எல்லாம் ஹைட் அட்ஜஸ்டபிள் எல்லா சைடும் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் சிஸ்டம் போயிருக்கும். அண்ட் ஆல்சோ ஃபார் த சிஸ்டம் நம்ம ஒரு பாட்டாக வந்து நான் வரேன். ஸ்டார்டிங் இந்த கீபோர்ட் வி யூஸ்ட் கோகோ ஸ்போர்ட்ஸ் Oreon 2 என்ற ஒரு கீபோர்ட். இட்ஸ் ரெட் ஸ்விட்ச் கீபோர்ட், OTMO ரெட் ஸ்விட்ச் வரும் அதில். So these are the keyboards that we've gone with. It's a pure gaming keyboard and it's mechanical red switch nala வந்து it's one of the fastest in the market. And mouse pad பாத்தீங்கன்னா it's something very special. ஏன்னா வந்து இப்போ இருக்க mouse pads வந்து நிறைய இருக்கு, like there are cloth mouse pads, hybrid mouse pads. அதுலயே வந்து hybridலயே பாத்தீங்கன்னா there are very specific ones which are very good for professional esports. So அந்த மாதிரி ஒரு mouse pad தான் போயிருக்கும். The mouse pad that we've gone with is Aqua Control 2 ன்னு சொல்லிட்டு X-ray pad இந்த பிராண்ட்ல இருந்து வரும். It's purely imported தான், அது இங்க கிடைக்கிறதே கிடையாது இந்த mouse pad. So இது எல்லாமே பாத்தீங்கன்னா it's all attention to details. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் குட்டா இருக்கும் when you glide the mouse in the mouse pad. உங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபீல் குட்டாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ டிஃபரன்ஸ் இட் மேக்ஸ் when you play professionally. ஏன்னா இங்கே டோர்னமெண்ட்லாம் கண்டக்ட் பண்ணும்போது வந்து இந்த மவுஸ் பேட்லேயே அவங்க மவுஸ் பேட் எடுத்து வராமல் இதுலேயே வந்து அவங்க விளையாடி லைக் ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ அதெல்லாமே நாங்கள் வந்து திங்க் பண்ணி தான் வந்து இந்த மவுஸ் பேட் இருக்கோம். ஈவன் தோ இட்ஸ் எக்ஸ்பென்சிவ், we went for this only for that reason. ஸோ ஹெட்ஃபோன்ஸ் வந்து HyperXலேருந்து Stinger 2 அப்படின்ற ஒரு ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். அது ஸ்டாண்டர்ட் கேமிங் ஹெட்ஃபோன்ஸ் அண்ட் இட் டஸ் யுவர் ஜாப் வெரி வெல். ஸோ இதை விட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்ட் வில் பி த மானிட்டர். ஸோ மானிட்டர் வந்து இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி எசென்ஷியல், ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஆஸ்பெக்ட். ஏன்னா வந்து பிக்சர் குவாலிட்டியும் நல்லா இருக்கணும், அதே மாதிரி வந்து உங்களுக்கு ரிஃப்ரெஷ் ரேட்டும் நல்லா இருக்கணும். ஸோ அந்த பேசிஸில் பார்த்தா வந்து we went ahead with this Acer Predator 240 Hz ஒரு மானிட்டர், 0.5 mm மானிட்டர், IPS டிஸ்பிளே. ஸோ இந்த பட்ஜெட்டில் அண்ட் இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மானிட்டர்னு சொல்லுவேன். அண்டர் 20K லைக் திஸ் வாஸ் ஒன் ஆஃப் பெஸ்ட் தட் வி கேன் கோ ஃபார். ஸோ நம்ம மெயின் சிஸ்டமுக்கு போவோம். சிஸ்டம் பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் ஆன் Ryzen 5 7600 ப்ராசஸர் அண்ட் RTX 4060 கிராஃபிக் கார்டு. ஸோ ஃபுல் சிஸ்டமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆன் PCI Gen 4 and Gen 5 config. So latest 2023 என்னெல்லாம் latest parts வந்துச்சோ for the budget under 95,000 அந்த பட்ஜெட்டில் வந்து with the DDR5 configuration நம்ம போயிருக்கோம். 32 GB RAM போட்டிருக்கோம். இதோட ஃபுல் பில்ட் வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கலாம், போய் பாருங்கள். அண்ட் the overall theme of the build வந்து பார்த்தீங்கன்னா it's very dull, non RGB, நான் சொன்ன மாதிரி non flashy, ஒரு சூப்பர் சட்டிலாக வந்து வந்திருக்கு. ஸோ we are like very satisfied. We'll also ask the owner once we like finish gaming in the systems how he feels about it. ஸோ இந்த எல்லா சிஸ்டம்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே கூட இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிஸ்டம்க்கெல்லாம் இட் ஹேஸ் செப்பரேட் ஐடி அண்ட் லாகின். ஸோ நீங்கள் எவ்வளோ டைம் வந்து விளையாடுறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகி இட் பி பெய்ட் ஃபார் இட். ஸோ பேசிக்காக நான் என்னோட ஐடி லாகின் பண்ணுறேன். ஐ ஜஸ்ட் ஷோ யூ. ஸோ ஒரு யூசருக்கு ஒரு ஐடி இருக்கும். ஸோ லாகின் பண்ணாங்கன்னா வந்து they can see what all games is there. ஸோ இந்த UI வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேரில். ஸோ they will also have the hours. அதாவது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அவங்க எவ்வளோ இன்னும் ஹவர்ஸ் விளையாடலாம் அண்ட் அவங்களுக்கு எவ்வளோ கிரெடிட் இருக்குது அதெல்லாமே வந்து லைக் ஒரு டீட்டெயிலாக வந்து காமிக்கும். So not only for companies, we also do PCs for individuals and companies as well. So PCs build பண்றது for AI, VFX, gaming, productivity, video editing எதுக்கு வேணா நம்ம PCs build பண்ணி கொடுப்போம். And we also do for firms. இப்போ for example if you have an architectural firm, இல்லாட்டி வந்து ஒரு production media production house இருக்கோ, இல்லாட்டி வந்து உங்களோட ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு சிஸ்டம் தேவைன்னா கூட நாங்கள் பில்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ எனி பர்பஸ் தட் யூ நேம் இட் we'll be able to do it for you. எக்ஸாக்டாக வந்து உங்களுக்கு என்ன absolute requirement இருக்கோ அந்த requirementக்கு ஏற்ற மாதிரி we will be able to fine tune the parts and provide it for you. So that நீங்கள் வந்து ஒரு 50,000 செலவு பண்ணுற இடத்துல வந்து நீங்கள் வந்து 70,000 செலவு பண்ண மாட்டீங்க, 70,000-80,000 செலவு பண்ணுறதுல நீங்கள் வந்து ஒரு 30,000 PC வந்து எடுத்துகிட்டு போய் வைக்க மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி will be able to pinpoint for your specification. உங்களுக்கு என்ன absolute தேவையோ அது மட்டும் நாங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுவோம்.
Hi bro. அவரை கூட்டு உள்ள போயிடலாம். ரொம்ப க்ரௌடடா இருக்கு. அமைதியா இருக்கு. வெளியே ரொம்ப ரவுடா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து உள்ள வந்து பேசிட்டு இருக்கோம். So he is Mr. Parvatraj. He owns House of Gaming. So thank you so much for this opportunity. Thank you for trusting in us and giving this, one big dream project of yours to us. So how did you feel about the whole thing? Like, எங்க கிட்ட வந்து நீங்க approach பண்ணும்போது how did you feel? Like, what's your experience? It was a very smooth transition as far as I was concerned. எனக்கு போய் நான் பேசும்போது இனிஷியலாக எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு when I got to hearing about you guys and saw your videos, நான் வந்து பேசும்போது it was very informative. நான் வந்து உங்ககிட்ட பேசும்போது ஒரு மைண்ட் செட்டோட வந்தேன். You guys had told me what was right about that mindset, what I could have done better in that mindset, what other things can be added அப்படின்னு சொல்லிட்டு it was a very educational and valuable session. And post that, you guys have done a great customer service, delivery times, everything has been impeccable. Thank you so I have absolutely no complaints. Yeah. So regarding the delivery, like, what was your general turnaround time that you expected initially? Yeah, so you spoke to me saying that how are you able to give it so fast அப்படின்னு சொல்லிட்டு. So what was your point in that? So நான் 3-4 பேர்கிட்ட கேட்டிருந்தேன். I had asked a fair number of people for the same specs and for the same thing because I'm starting this அப்படின்ட்டு. So எனக்கு வந்து turnaround time நிறைய பேர் சொல்லியிருந்தது வந்து they were talking like something like 10 days, 15 days, 20 days. அதுவும் வந்து like full guarantee-ஆ கொடுத்துருவோம் அப்படின்ட்டு இதுக்குள்ளே வந்துருச்சுன்னா கொடுத்துருவோங்கிற மாதிரி. Whereas நீங்கள் மட்டும்தான் எனக்கு வந்து 3 days, 4 days-குள்ளே பண்ணி கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு you followed it up also by delivering it within 3 or 4 days and post setup also all the support was given, which was very impressive for me. நான் முடியும்னு கூட actually நினச்சி பார்க்கல. And also from the price perspective பார்த்தீங்கன்னா நான் asked and inquired, நான் சொன்ன மாதிரி கேட்டிருந்தேன். எனக்கு வந்து ரொம்ப நல்ல ப்ரைஸிங்கும் கொடுத்துருந்தீங்க அண்ட் யூ கைஸ் இந்த டர்ன் அரவுண்ட் டைமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் ஐ ஃபெல் தட் லைக் த ஹோல் சர்வீஸ் ஃப்ரம் யூ கைஸ் திங்கிங் ஃபார் எவ்ரி சிங்கிள் பார்ட் யோசிச்சு போட்டதுலேருந்து நம்ம ஹேண்ட் பிக் பண்ணி எது பெஸ்ட் நம்மளோட ரிக்குவயர்மெண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு பண்ணதுலேருந்து I think even if it had costed a little extra, I would have been extremely happy and satisfied with the service. That's very great. Actually, see, this is what we generally love. Like, even though we charge at points, there might be a difference of, or 1,000, 2,000 different, and adunala vande we have missed a lot of customers just because of the small difference irukadnala. It's not like we will not be able to do it because we have something called as a price match guarantee. In case abdi ungalku or mismatch irundha, we'll be able to get it for you at the same price also. Adunala vande engalku and rendu customers miss ஆகுது. See, everything is not about the price always because அதில் வந்து ஒரு different type of effort போகுது. Behind the process of choosing the parts and getting it built, there are some efforts that goes into that. So அதுவும் வந்து it's a whole point of matter. ஏன்னா அது இல்லைன்னா வந்து இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஒரு சிஸ்டம் வந்திருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா that's not possible. Because நீங்கள் வந்து இப்போ 95,000 உங்களுக்கு சிஸ்டம் இருக்குன்னா 100% சேம் ஸ்பெக்கே நம்ம யூஸ் பண்ணி using different brand of parts we could have finished it for maybe 87 to 90,000. ஒரு 5,000 10 pieces-க்கு வந்து 50,000 சேவ் பண்ணிருக்கலாம். பட் ஆனால் அந்த 50,000 சேவ் பண்ணது வந்து if it's worth it, if you ask me, I would say it's definitely no. And also the whole இந்த பில்ட் என்ன ஒரு பியூட்டினா the whole ideology of maintaining a simplistic aspect. அதாவது ரொம்ப பயங்கர RGB அப்படிலாம் இல்லாம வந்து ரொம்ப simplistic was something that he also wanted. That is something that even we are looking for, like going forward. ஏன்னா ரொம்ப RGB-னா is kind of old school. இப்போ வந்து ரொம்ப எவ்வளோக்கு மினிமலிஸ்டிக்காக இருக்க முடியுமோ. See, எலிமெண்ட் வந்து அந்த அங்கங்கே வந்து லைட் இருக்கக்கூடாதுன்னு இல்லை. பட் ஆனால் அது வந்து இட் ஷுட் பி லைக் இன் அ கிளாஸி வே, நாட் வெரி டூ ஃப்ளாஷி. ஸோ தட் இஸ் வாட் வி ஆல்சோ லவ்ட் ஆன் திஸ் பில்ட். ஏன்னா அவங்களும் வந்து அந்த ஒரு மைண்ட் செட் இருந்தாங்க, நாங்களும் வந்து வி ஆர் ஆல்சோ இன்டு தட் மைண்ட் செட்ன்றப்போ லைக் இட் டோட்டலி மேட்ச்ட் அப் டு இட். ரொம்ப நேரமாக நம்ம பேசிட்டோம். நம்ம ஒரு கேமை போட்டு அப்படியே கவலாம் நினைக்கிறது லேட் ஆகுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நீங்கள் நிறைய வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே மக்களே. பாய்.